இது மாயாவோட ஜாதகம். பாட்டி, யார் அவன்? பூச்சாண்டி மாதிரி இருக்கான். டேய், அவர் பூச்சாண்டி இல்லடா, ஜோஷியரு. ஜோஷியர்னா காலையில் டிவியில் வந்து நல்லது மட்டும் சொல்லுவாங்க, அவரா? அது மட்டும் இல்லடா, கரெக்டா நடக்க போறத சொல்லுவாரு. நீ அமைதியா உட்காந்து பாரு. உட்காரு. சாமி, இது என் முதல் மனைவி செல்வியோடது. சாமி, இது என் பையன் அஸ்வந்தோடது. ஓ, பாட்டி, என்னோட ஜாதகமா? என்ன பாட்டி இது? டாடி தெரியும் ஜாதகம்லாம் பார்த்தது. டேய், உங்க அப்பா அவன் கல்யாணத்துக்கே ஜாதகம் பார்த்தது இல்லடா. கொஞ்சம் கம்மன்னு பாரு. சொல்ல போனா உங்க 4 பேருக்குமே கிரக அமைப்பு சரியில்லை. நாலு பேருக்குமா? சரியா போச்சு போ. ஜோஷியக்காரன் வெயிட்டான பில்ல தான் போட போறான். பாட்டி, கிரகம்னா என்ன? நீ தாண்டா அது. வாயை மூடிட்டு கேளு. உங்களுக்கு ராகதசை நடக்குது. உங்க ஆபீஸ், வியாபாரம், சொந்த பந்தம், குடும்பம் எது எடுத்தாலுமே உங்களை சுத்தி பிரச்சனையா தான் இருக்கும். பாட்டி, நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு என் அப்பா எங்கே போனாலும் பிரச்சனை வரும்ன்றாரு. பிரச்சனை எங்கேயாரு நம்ம பின்னாடியே வருமா? டேய், நீ என் பின்னாடியே வரதில்ல, அந்த மாதிரி தான் இதுவும். கொஞ்சம் அமைதியா கேளுண்டா. உங்க பையனுக்கு சந்திர தசை, கேது புத்தி நடக்கிறதுனால உங்க புள்ளையாண்டாம் படிப்புக்கு பாதிப்பு வரும். பாட்டி, இது ஒண்ணுதான் இவர் நல்ல விஷயம் சொல்லியிருக்கார். டேய், கொஞ்சம் அமைதியா கேளுண்டா. உங்க முதல் மனைவி செல்வி ஜாதகத்துல ருணாதிபதியா சுக்கிரன் உச்சத்தை பாக்குறான். பாட்டி, சுக்கிர உச்சத்தை பார்க்கறானா? என்ன பாட்டி? ஒன்றும் இல்லை. ஐயோ, அந்த செல்வி நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவளாச்சே. அவளுக்கு நல்ல நேரம் வந்தா நம்ம பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகிறது? உங்க 2வது மனைவி மாயாவோட நேரம் சரியில்லை. ஐயோ, என்னடா இது? இந்த ஜோஷியக்காரன் ஒரிஜினல் தானா? இல்ல செல்வி கிட்ட காசை வாங்கிட்டு உங்க அம்மாக்கு நேரம் சரியில்லைன்னு கப்சா விடுறானா? பாட்டி, அது எப்படி பாட்டி? உனக்கு நல்லா சொன்னா ஜோசியக்காரன் பெரிய மனுஷன்ற, கெட்ட சொன்னா ஃப்ராடுன்ற. மாயாவுக்கு 7.5 நாட்டு சனி நடந்துகிட்டு இருக்கு. சனி பகவான் துலா ராசியிலையும் சூரியன் மேஷ ராசியில இருக்கிறதால அவங்களுக்கு இப்ப யாரு நல்லது சொன்னாலும் அவங்களுக்கு ஏறாது. பாட்டி, இது கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் நடக்கலாம் கரெக்டாக தான் சொல்றாரு. ஒருவேளை எனக்கும் நம்ம ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறாளோ? டேய், கொஞ்சம் சும்மா இரேண்டா. மாயாவோட கிரக நிலைகள் மாறும்போது அது உங்களையும் பாதிக்கும், உங்க புள்ளையும் பாதிக்கும். ராம தசரத சக்கரவர்த்திக்கு நடுவுல நடந்த ஒரு மிகப்பெரிய பிரிவை போல உங்களுக்கும் உங்க புள்ளைக்கும் ஒரு பிரிவை உண்டாக்கும். பாட்டி, நான் ஃபியூச்சர் பத்தி சொல்ற மாதிரி இல்ல,
இங்கேருந்து நம்மளாம் பிரிச்சு விட்டு போயிடுவார். ஐயோ டேய், ஜோஷியத்தெல்லாம் கிண்டல் பண்ணாதடா. என்ன நானும் எங்கள் அப்பாவும் பிரிஞ்சுவோன்னு சொன்னா நான் அப்படி தான் கிண்டல் பண்ணுவேன். ஐயோ நீ வேற ஏன்டா என்னை பயம் பொறுத்துற? நீங்க உங்க மனைவியை பிரியலாம், இல்லைன்னா அவங்க உங்களை தவறா புரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தத்துல இந்த குடும்பத்துல ஒரு பிரிவு உண்டாகும். பாட்டி ம் இந்த ஆள் வயல நல்லா வார்த்தையே வராதா? டேய், எனக்கே அவர் சொல்றத கேட்கும்போது ரொம்ப பயமா இருக்குடா. நம்ம குடும்பத்துல நடக்கிறத தானே அவர் சொல்றாரு. இன்னும் 3 மாசத்துக்கு எந்த ஒரு வியாபாரத்தையோ இல்லை எந்த ஒரு சுபகாரியத்தையோ ஆரம்பிக்க கூடாது. அதை விட முக்கியமான பத்திரத்துல கையெழுத்து எதுவும் போடாதீங்க. தோஷம் நீங்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறார் போல இருக்கே. ஏய், மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு. என்ன உன் முட்டாள்தனமான விளையாட்டெல்லாம் போதும். இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்றேன்ல. பாருடா, எப்பத்துல இருந்துமா நீ இந்த வீட்டுக்கு எஜமானி அம்மாவா மாறின? என்னையே இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியா? அவ்வளோ திமிராயிடுச்சுல்ல உனக்கு? இது திமிருலடி, உனக்கு எச்சரிக்கை. தோலவலியை என் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு என்னால வாழவே முடியாது. உன் நோக்கம் குழந்தைக்கு ஆபத்தை ஏற்படுத்துறது, என் நோக்கம் குழந்தைய காப்பாத்துறது. உன் எண்ணம் கெட்ட எண்ணம், ஏன் எண்ணம் நல்ல எண்ணம். ஆனா நீ நன்றி கெட்டவன், நான் நன்றி உள்ளவன். இத சொல்ல மறந்துட்டியே தீபா. என்னது? என்ன பின்ன குழந்தை காரியத்தை மறந்துட்டு நம்ம குடும்பத்தை அங்க அடமானம் வச்சுட்டு இங்க வந்து பெரிய மதர் தெரசாவா மாறிட்ட. இங்க பார், நீ என்ன இந்த வீட்டு விட்டு போக சொல்றது? இப்ப நான் சொல்றேன், நீ இந்த வீட்டுக்கு வந்து குழந்தைக்கு அம்மாவா நடிச்சது, இப்ப அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிறது, இந்த பகல் கனவை எல்லாம் இன்னியோட நிறுத்திக்க. ஒழுங்கா குழந்தைய கூட்டிக்கிட்டு என் கூட வர. ராத்திரியோட ராத்திரியா இங்க இருந்து போயிடலாம். அதை எங்க ஒப்படைக்கணுமோ அங்க ஒப்படைச்சிட்டு கொடுக்கற பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம குடும்பத்தை முதல்ல காப்பாத்துவோம். அதை விட்டுட்டு பெருசா நல்லவள மாதிரி வீணா உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு எனக்கும் ஆபத்தை கொண்டு வந்துடாத. ஏய், சொல்றத கேளு, என் கூட வா வா. கையெடு. உனக்குலாம் ஒழுங்கா திருந்துன்னு சொன்னா புத்தி வராதா? அடிப்பட்டாதான் உனக்குலாம் புத்தி வருமா? ஏய், வேலையை பாத்துக்கிட்டு போடி. என்ன இந்த வீட்டை விட்டு கிளம்புங்கிற? முதல்ல நீ குழந்தைய கூட்டிக்கிட்டு கிளம்பு, அப்புறம் நான் உன் கூட வரேன். அதை விட்டுட்டு என்ன இங்க இருந்து கிளப்பலாம், துரத்தி அடிக்கலான்னு பார்த்த, நீ குழந்தைய கொல்றதுக்காகத்தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன்னு இந்த வீட்டுல இருக்கிற எல்லார் முன்னாடியும் போட்டு உடைச்சிருவேன். அப்புறம் நம்மளே இந்த வீட்டை விட்டு போனாலும் அந்த குழந்தைக்கு சாவு உறுதி. என்னடி சொல்ற? குழந்தைக்கு சாவா? இனிமே நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது. பாடி, நானே உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே தரேன். என்னை பத்தி எல்லா இடத்துல போட்டு உடைச்சிருவேன். ஏன் உயிரும் போயிடும், உன் உயிரும் போயிடும். முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காத. நான் செத்தா கூட பரவாயில்லடி, இனிமே நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. வா, நான் சொல்றேன். வா. அஞ்சலி, அஞ்சலி, அம்மா எதுக்குமா ஆன்ட்டி உங்களை அடிக்கிறாங்க? அது அஞ்சலி, அது வந்து செல்லம், நாங்க சண்டை போட்டதை பார்த்து நீ பயந்துட்டியா? நீங்க எதுக்கு ஆன்ட்டி எங்க அம்மாவை போட்டு அடிக்கிறீங்க?
ஐயோ, நான் உங்க அம்மாவை போட்டு அடிக்கவே இல்லடா. அவதான் என்ன அடிக்கிறா. ஏமா நீங்க ஆன்ட்டி கிட்ட சண்டை போடுறீங்க? சமாளி. நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குமா? அஞ்சலி, நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறோம்னு நினைச்சு பயந்துட்டியா? ஆன்ட்டியும் நானும் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் அடிச்சுக்குவோம், திட்டிக்குவோம், விளையாடிக்குவோம். இப்ப வேணா நான் பலார்னு அடிச்சுட்டு ஒழுங்கா வீட்டை விட்டு போடின்னு சொன்னா அவ அழுதுகிட்டே போயிடுவா. நீ பாக்குறியா? சரி பாக்குறேன். போடி வெளிய. போடி, நான் இங்க இருந்து போக மாட்டேன். பௌ 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 பௌ. எதுக்கு ஆன்ட்டி மறுபடியும் அம்மாவை அடிக்கிறீங்க? இல்ல செல்லம், இதுதான் எங்களுக்குள்ள விளையாட்டு. அவ எதிர்பார்க்காதப்ப நான் அவளை பட்டுன்னு அடிச்சிருவேன். நான் எதிர்பார்க்காத நேரத்துல அவ என்ன அடிச்சிருவா. இல்ல தீபா? ஆமா அஞ்சலி, இந்த மாதிரி தான் திடீர் திடீர்னு அடிச்சுக்கிட்டே இருப்போம். அவ அடிக்கும் போது நான் எஸ்கேப் ஆயிடுவேன், நான் அடிக்கும் போது அவ எஸ்கேப் ஆயிடுவா. யார் கடைசியில அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அப்படியா? ஆமா ஆமா. அப்படின்னா நானும் இந்த விளையாட்டுக்கு வரவா? ஓ வாயே. வேண்டாம் 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 அஞ்சலி, இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு கிடையாது. அப்ப என்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து விளையாடுறதா சொன்னீங்க. அப்பனா நானும் இந்த விளையாட்டுக்கு வருவேன். அஞ்சலி, இதெல்லாம் சின்ன பசங்க விளையாடக்கூடாது. அம்மா சொன்னா கேட்கணும். யார் சொன்னது? அஞ்சலி, இப்படி வாங்க. உங்க கைய குழந்தை மேல இருந்து கையெடுறி. ஏய், கைய விடு. விடுறி. அஞ்சலி, உங்க ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கோங்க. இப்ப நான் உங்க கைய அம்மா அடிச்ச மாதிரி பலார்னு அடிச்சிட்டேன்னா நான் தான் வின்னர். நீ அடி வாங்காம கைய பின்னாடி எடுத்துட்டீனா நீ தான் வின்னர். சரியா? சரி ஆண்டி. ரெடி? ரெடி. அவுட். நான் தான் வின்னர். இன்னொரு கேம் விளையாடலாமா? அவுட். இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. அப்ப நீ முதல்ல போய் ஹோம்வொர்க் பண்ணிட்டு வா, நாம ரெண்டு பேரும் திரும்ப விளையாடலாம். இது சூப்பர் விளையாட்டு ஆண்டி. நான் நெக்ஸ்ட் டைம் எங்க அம்மா கூட தான் இந்த கேமை விளையாட போறேன். ஓகேவாமா? சரிடா. சரிடா செல்லம், சீக்கிரமா ஹோம்வொர்க் பண்ணிட்டு வாங்க. சூப்பர் விளையாட்டு இது. சரி செல்லம், ஓடுங்க ஓடுங்க. சரி ஆண்டி, நான் சீக்கிரமா ஹோம்வொர்க் பண்ணிட்டு வரேன். ஓகே, குட் கேர்ள், போங்க. ஏய், என்னையே குழந்தை முன்னாடி அறையிறியா? நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதப்ப உன்னை எப்படி திரும்ப அரைஞ்சேன்னு பார்த்தல. இனி என் வம்புக்கு நீ வந்த, நான் உன்னை திரும்ப அடிக்க மாட்டேன். அந்த குழந்தைக்கு தான் வேட்டு வைப்பேன். அப்புறம் உன்னை நல்லா அழ வைப்பேன். வேணாம் தேவி. அப்படி வேணான்னா இப்பவே என் கூட வா. ரெண்டு பேருமா சேர்ந்து குழந்தைய தூக்கிட்டு ஒரேடியா போயிடலாம். இல்ல வாய மூடிக்கிட்டு அமைதியா என் வேலையை செய்ய விடு. இல்ல சிட்டிக்கு போடுற நேரத்துல உன்னையும் அந்த குழந்தையும் காலி பண்ணிடுவேன். என்ன சீண்டுனா அடுத்த அடி அந்த குழந்தை மேலதான் விழும். ஞாபகம் வச்சுக்க.
ஆ? முருகா நீயா? ஆமா நானே தான். என்னாச்சு அஸ்வந்த் உனக்கு? உனக்கு நான் காரு பங்களாலாம் கொடுத்தோம். எதுக்கு நீ சோகமான களத்தூர் கண்ணம்மா பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? ஏன் முருகா உனக்கு இந்த பாட்டு பிடிக்கலையா? இந்த பாட்டு எனக்கு பிடிக்கலையா? எதுக்கு முருகா சிரிக்கிற? இந்த பாட்டை ஒருத்தர் பாடினால தான் அவரு மிகப்பெரிய ஆளாயிருக்காரு. ஆனா அதுல அவருக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, ஆனா எல்லாம் இருந்தோம். நீ எதுக்கு இந்த பாட்டை பாடுறா எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் இருந்தோம் இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை முருகா. நீ நல்லா பேசினாலே புரியாது, இல்லை தத்துவம் வேற பேசுறியா? வேணாம்பா, அதெல்லாம் உனக்கு சுத்தமாக செட் ஆகல. நேரா விஷயத்துக்கா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன முருகா நீ என் பிரச்சனை உனக்கு தெரியாத மாதிரி நடிக்கிற? இது நியாயமா? எனக்கு தெரியும், நான் ஆடியன்ஸுக்கு தெரியாது. நீ எபிசோடுக்கு எபிசோடு புது புது பிரச்சனையாக கொண்டு வந்தா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அது உன் வாயாலே சொல்லு. இந்த வாட்டி என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். எவ்வளவோ பழகுறோம், ஆன்லைன்லேயே பேசுகிறோம். அண்ணா நீ கடவுள் அப்போ அத்தன்ற மாதிரி டிஸ்டன்ஸ்லேயே பார்க்குறிய. இதான் கொஞ்சம் கூட நல்லா இல்லை முருகா. உன் பிரச்சனையை மட்டும் சொல்லு. யாமருக்கு பயமே முருகா, சொல்லி தொலையண்டா. உங்கள் அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க முருகா. டைவர்ஸ்னா என்ன பக்தா? எங்கள் அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருவாங்க முருகா, அதான் டைவர்ஸ். அவ்வளோதானே? என்ன முருகா நீ நான் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், நீ அசால்ட்டா அவ்வளோதான்ற? எதுக்கு முருகா சீரியஸாக பேசும் போதெல்லாம் சிரிச்சு சிரிச்சு நான் பயம்புத்துற? இல்லை பயப்படுறதுக்கு என்ன இருக்கு பக்தா? புருஷ பொண்டாட்டி சண்டை என்ன உலகத்தில் மட்டும்தான் நினச்சா? எங்கள் அப்பா அம்மா சண்டை எவ்வளோ பெரிய சண்டை தெரியுமா உனக்கு? ஒரு முறை எங்கள் அப்பா அவரோட நெத்திக்கண்ணை திறந்து எங்கள் அம்மாவை கோவத்தில் எரிக்க பார்த்தாராம். ஐயோ முருகா! ஆனால் புருஷ பொண்டாட்டி சண்டையில் இந்த கோவம் பிரிவு இதெல்லாம் சிச்சிப்பி மேட்ரு. என் அனுபவத்தில் சொல்கிறேன், 2 பொண்டாட்டி கட்டின நன்மைலாம் ரொம்ப பாவமான நன்மை. ஆனால் உன் கதை அப்படி இல்லை. உனக்கு 2 அம்மா கிட்ட இருந்தோம் அன்பு கிடைக்குது, உங்கள் அப்பா கிட்ட இருந்தும் அன்பு கிடைக்குது. உன் வயசுக்கு பெரியவங்க பிரச்சனையை பற்றி நீ ரொம்ப யோசிக்காத. ஓவர் டென்ஷன் உடம்புக்கு ஆகாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். முருகா நீ எப்படி சொன்ன? எப்படி எங்கள் அப்பா சோகமாக இருக்கிறத என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. திரும்பவும் பழைய மாதிரி சந்தோஷமாக மாறுறதுக்கு இதான் வழின்னு தான் சொல்லு முருகா. அப்படின்ற நீ? ஆமாம் முருகா, வந்ததும் வந்த அப்பாவோட பாவமான நிலைமைக்கு இதான் வழின்னு தான் சொல்லு முருகா. சரி உன் கை நீட்டு. என்ன முருகா இது? இத டெய்லி உங்க அப்பா சாப்பிட்ற பாலில் பத்தியோட கலந்து கொடுத்துரு. என்ன முருகா இது? மேஜிக் மருந்தா? டேய் வேணா போலீஸ் சமையாரா? மேஜிக் மருந்து லேகியோலாம் கொடுக்க. சாரி முருகா, ஆனால் இது என்னது? வெறும் விபூதி தான். இந்த விபூதிய உங்கள் அப்பா தினமும் சாப்பிட அவருக்குள்ளார அன்பு பெருகும். அப்படியா? ஆமாம். அப்புறம் பாரு உங்கள் அம்மா மேலே அவரும் மெல்ல மெல்ல அன்பு காட்ட ஆரம்பிப்பார்.
நிஜமா முருகா? அழகே முருகன், அன்பே சிவம். இதெல்லாம் நீ கேள்விப்பட்டதே இல்லையா? கேள்விப்பட்டிருக்க. ஒரு வீட்டில் அன்பு இருந்தா போதும், எல்லா சாமியும் அந்த வீட்டை தேடி வரும். அந்த வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைக்கும். அப்படியே முருகா? ஆமா, உன் வீட்டு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்டுறது மட்டும்தான் அதுக்கான வழியே. நான் சொல்லிட்டேன். இனிமே உன் கஷ்டம்லாம் மெல்ல மெல்ல தீரும். நீயும் எல்லாரிடம் அன்பாய். ஏன்னா உங்க அம்மா, செல்வி அம்மா, அப்பா எல்லாரும் சேர்த்து வைக்க போறேன். ஒரே சதி நீ மட்டும்தான். நீ மட்டும் மனசா தளராத. நான் இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் முருகா. நன்றி ஆச்சு தமிழ் சேடா. ரொம்ப நன்றி முருகா. சரி போய் இனிமே வச்சோம் உங்க அப்பாவை அன்பே சிவமா மாத்து. எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். நான் வாட்டா? சரி முருகா. முருகா போயிட்டியா? அரோகரா. என்ன முடிவு எடுத்திருக்க? சொத்து பத்திரத்துல தான் கையெழுத்து போட மாட்டேன்ட்ட. டிவோர்ஸ் பத்திரத்திலயாவது கையெழுத்து போட்டு கொடு.